வணக்கம். மதுரை ரீஜன்ல இன்ஜினியரிங் படிக்கணும் சார். மதுரையிலேயே ரொம்ப பெஸ்ட்டான இன்ஜினியரிங் காலேஜ் எது அப்படின்ட்டு ரொம்ப நாளா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது சென்னையில் போய் இன்ஜினியரிங் படிச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும்லாம் கிடையாது. கோயம்புத்தூர்ல போய் இன்ஜினியரிங் படிச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும்லாம் இங்க யாரும் சொல்லலை. அதை நீங்களா உருவாக்கிக்கிட்டீங்க. அதனால மதுரை ரீஜன்ல, அதாவது மதுரை ரீஜன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்கள் வருது. அதாவது திண்டுக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, அதுக்கப்புறம் நம்மளுடைய ராமநாதபுரம், அதுக்கப்புறம் சிவகங்கை, அப்புறம் தேனி. இந்த 5 மாவட்டங்கள்ல நீங்க 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பங்கேற்க போறீங்கன்னா இந்த 5 மாவட்டங்கள்ல எந்த கல்லூரி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மதுரை ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க பழமையான கல்லூரிகள் இங்க நிறைய இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரி எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியை வந்து தவிர்த்து விடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இந்த மதுரையில இருக்கு. ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. எங்க சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில இருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி தான். இந்த காலேஜுமே இந்த ரீஜன்ல தான் வருது. அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு பிரைவேட் காலேஜ், ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியுமே நீங்க சூஸ் பண்ணலாம், ரொம்ப அருமையான காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அருமையான ஒரு கல்லூரி. ஸோ இந்த காலேஜுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கு. இதையுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்ல கல்லூரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்க இருக்கு? நம்மளுடைய தேனி மாவட்டத்துல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. அதுவுமே இந்த மதுரை ரீஜன்ல தான் வருது. ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜ். இதையுமே நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன காலேஜ்? SRM மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே நம்மளுடைய மதுரையில தான் இருக்கு. இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இப்பதான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி SRM. இருந்த போதிலும் மாணவர்கள் வந்து இப்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது 2வது வருஷம், போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியுமே நல்ல கல்லூரியா இருக்கு. இதையுமே நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது SSM இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த கல்லூரியுமே ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகமது சதாக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே இந்த கல்லூரி வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல நல்ல காலேஜா பார்க்கப்படுது. அதே போல நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு காலேஜ் இருக்கு, நம்மளுடைய ரீஜனல் கேம்பஸ் ஒன்று. ஸோ இந்த கல்லூரியுமே நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம், ரொம்ப சூப்பரான காலேஜ். அடுத்து NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே திண்டுக்கல்ல தான் இருக்கு. இந்த கல்லூரியுமே ஒரு அருமையான கல்லூரியா பார்க்கப்படுது. இப்ப கூட இந்த கல்லூரி வந்து அட்டானமஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல காலேஜ் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல ஒரு கல்லூரி இருக்கு. இந்த கல்லூரியுமே ஒரு அருமையான கல்லூரியா, ஒரு நார்மல் கல்லூரியா, ஒரு ஓரளவுக்கு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாக்ஸ் MAVM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி வந்து இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து மதுரையில இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. இது மதுரையில இருக்கு. ரொம்ப பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இருக்குதுங்கிறது அவங்களுடைய வெப்சைட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியுமே நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம். அடுத்த கட்டமா கடைசியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரத்துல ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ ராமநாதபுரத்துலயுமே நீங்க இந்த கவர்மெண்ட் காலேஜ், அதாவது இதுவுமே ஒரு கவர்மெண்ட்ல வரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில வரக்கூடிய காலேஜா, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கிட்டத்தட்ட மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கப்புறம் தேனி, இந்த 5 மாவட்டங்களுக்கு உங்களுக்கு அருமையான கல்லூரியை சொல்லிட்டேன். இதுக்கு மேல வந்து பெரிய லெவல்ல கல்லூரிகள் இங்க இல்ல. போன வருடம் மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுத்த கல்லூரிகளும் இந்த கல்லூரிகள் தான். இதை நீங்க சாய்ஸ்ல வச்சு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ வேற ஏதாவது மதுரை ரீஜன்ல உங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரி, வேற எதுவும் நல்ல கல்லூரி, எனக்கு தெரிஞ்சது இது, உங்களுக்கு தெரிஞ்சது வேற ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ. பாய்.